அனைவருக்கும் வணக்கம். பலரின் குலதெய்வமாகும், பெண்களின் விருப்பமான தெய்வமாகவும் விளங்குபவள் அன்னை மீனாட்சி. பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை மட்டுமின்றி கேட்ட வரங்கள் அனைத்தையும் வாரி வழங்கும் கருணை தாயாக வீற்றிருப்பவள் அன்னை மீனாட்சி. மீனாட்சி அம்மன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு மீனாட்சி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா மீனாட்சி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மதுரையின் அரசியாக திகழும் அன்னை மீனாட்சி தனது கண்களாலேயே உலக உயிர்கள் அனைத்தையும் காப்பவள் ஆவாள். மதுரையில் 6 மாதங்கள் அன்னை மீனாட்சியின் ஆட்சியும், மீதம் இருக்கக்கூடிய 6 மாதங்கள் சுந்தரேஸ்வரர் மதுரையின் அரசராகும் ஆட்சி செய்கிறார். மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நடைபெறுவது போல சுந்தரேஸ்வரருக்கும் பட்டாபிஷேக விழா நடத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் துர்க்கை அம்மன், மகிஷாசுரமர்தினி, காஞ்சி காமாட்சி போன்ற அம்பாளின் அவதாரங்கள் அசுரர்களை வதம் செய்து அழித்து நல்லவர்களை காப்பாற்றுவதற்காக உண்டானதாகும். இப்படி பல வடிவங்களுக்கு ஏதாவது ஒரு நோக்கத்திற்காகவே உருவானதாகும். அப்படி அன்னை மீனாட்சி எந்த அசுரரை வதம் செய்தது அந்த கதையை மட்டுமல்லாமல், அப்படியானால் மீனாட்சி அம்மனின் அவதார நோக்கம் என்ன என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம். காந்தர்வ லோகத்தை சேர்ந்த விஸ்வாவசி என்பவர் மிக சிறந்த சிவபக்தர். அவருக்கு வித்யாவதி என்ற மகள் பிறந்தாள். வித்யாவதி சிறு வயதிலேயே அம்பாள் மீது அளவு கடந்த பக்தி. அவளுக்கு பூமியில் இருக்கக்கூடிய புண்ணிய தலம் ஒன்றில் அருள் செய்யக்கூடிய அம்பிகையை நோக்கி தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. தனது ஆசையை தனது தந்தையிடம் வெளிப்படுத்தினாள். அவளும் கடம்பவனமாக இருந்த மதுரையில் அருள் புரிந்த ஷியாமலா தேவியை வழிபடும்படி கூறியிருக்கார். அதன்படி பூமிக்கு வந்து ஷியாமலா தேவி தரிசித்து வழிபட்டு வந்தாள் வித்யாவதி. அந்த தலம் அவளுக்கு மிகவும் பிடித்து விட்டதால் இங்கேயே தங்கி அம்பிகைக்கு சேவை செய்தாள். அவளுடைய பக்தியை கண்டு மனம் குளிர்ந்தாள் ஷியாமலா தேவி. 3 வயது சிறுமியாக காட்சி தந்தாள். எனக்கு வரம் வேண்டும் என்று அம்பிகையிடம் குழந்தையாக காட்சி தந்து, நீ எனக்கு மகளாக பிறக்கும் பாக்கியத்தை அருள் வேண்டும் என்று வேண்டியதாகவும், அடுத்த பிறவியில் உனது எண்ணம் நிறைவேறும் என்ற அம்பிகையும் வரமளித்தார். அடுத்த பிறவியில் சூரியகுல மன்னனான சுரசேனனின் மகள் காஞ்சலமாலையாக பிறந்து வளர்த்து வந்தாள் வித்யாவதி. இந்த பிறவியிலும் அம்பாள் மீது தீவிர பக்தி கொண்ட காஞ்சனமாலையை பாண்டிய மன்னனாக மலையஸ்துவன் திருமணம் செய்து கொண்டார். நீண்ட காலமாகியும் குழந்தை இல்லாமல் தனக்கு குழந்தை பாக்கியம் அருளும்படி அம்பிகையிடம் வேண்டினாள் காஞ்சனமாலை. அதே சமயம் மலையஸ்துவன் புத்திர காமேஷ்ட யோகம் நடத்தினார். யாக குண்டத்தில் இருந்து 3 தனங்களுடன் அழகிய பெண் குழந்தை தோன்றியது. அதை கண்டு வருத்தமடைந்த மன்னனுக்கு அசரீரியாக ஒலித்தது. அவளுக்கான கணவனை கண்டதும் 3வது தனம் மறையும் என்றார். அந்த குழந்தைக்கு தடாகதை என்று பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்தினார். ஆண் வாரிசு இல்லாததால் ஷியாமலைக்கு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் மன்னன் மலையஸ்துவன். பிறகு மதுரையே ஆட்சி பொறுப்பை ஏற்க தாண்டதை மீன் போன்ற எப்பொழுதுமே விழிப்புடன் இருந்து ஆட்சி செய்தார். இதனால் தடாகதை என்ற பெயர் காலப்போக்கில் மறைந்து மீனாட்சி என பெயர் உருவாகி அதுவே நிலையாகிவிட்டது. தன்னை வேண்டிய பக்தைக்கு அருள் செய்வதற்கு உருவான அன்னை மீனாட்சி அவதாரமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. கன்னிப்பெண் ஆட்சி செய்தால் மதுரைக்கு கன்னிநாடு என பெயர் உண்டு. திருமண பருவத்தை அடைந்த மீனாட்சி கைலாயத்திற்கு திக்விஜயம் செய்யும் பொழுது இங்கு சிவபெருமான கண்டதும் மீனாட்சியின் 3வது தனம் மறைந்தது. இதனால இறைவன் தனது கணவன் என்பதை உணர்ந்தார். பங்குனி உத்திர நாளில் இவர்களின் திருமண வைபவம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஒரு முக்கிய முத்திரையாக திகழ்கிறது மதுரை மீனாட்சி திருக்கோவில். இந்த கோவில் மதுரையும் மதுரைக்காரர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் தாண்டி இந்தியாவிலேயும் பெருமை கொள்ளும் பல சிறப்பம்சங்களை கொண்டிருக்கு. வீட்டில் என்ன ஆட்சி நடக்கிறது, சிதம்பரமா மீனாட்சியா என்று கேட்பதுண்டு. கணவர் ஆதிக்கம் என்றால் சிதம்பரம், மதுரை என்றால் மீனாட்சி நினைவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த மதுரை சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழா மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், பட்டாபிஷேகம், திருத்தேர், பவனி புகழ் பெற்றவை. சுந்தரேஸ்வரர் மேலே இருக்கக்கூடிய விமானம் இந்திரனால் அமைக்கப்பட்டது. இந்திரனுக்கு நேர்ந்த கொலை பாவத்தை போக்கும் பொருட்டு பல தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தான். சிவபெருமான் திருவிளையாடலை நிகழ்த்திய கடம்பவனமான மதுரையில் சுயம்பு லிங்கமாக இருப்பதை தரிசித்த இந்திரன் பாவ விமோசனம் பெற்றான்.
இதனால் இந்திரன் இங்கு விமானத்துடன் கூடிய பெருங்கோவிலை எழுப்பியிருக்கிறதாக சொல்லப்படுது. மீனாட்சி சிலை முழுவதுமே மரகத கல்லால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு சிறப்புகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் இங்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. சுவாமி சன்னதி நுழையும் பொழுது வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் மற்ற கோவில்களில் இருப்பது போன்று இல்லாமல் இடது காலுக்கு பதில் வலது கால் தூக்கி நடனம் ஆடுகிறது. மதுரையை ஆண்டு ராஜராஜ பாண்டியன் இங்கு நடனம் கற்று வந்தார். அவர் சுவாமியை தரிசித்த போது, இறைவா, நான் நடனம் கற்பதற்கு மிகவும் சிரமப்பட்டேன். ஆனால் காலம் காலமாக வலது கால் ஊன்றி இடது கால் தூக்கி விட்டு ஆடுகிறேன். எனக்காக இடது கால் ஊன்றி வலது கால் தூக்கி கால் மாறி ஆட தெரியாதா கூடாதா என்று, அப்படி நீ இதை செய்யாவிட என் உயிரை நான் இங்கேயே துறப்பேன் என்றார். மகனின் வேண்டுகோளை ஏற்ற நடராஜர் தன் இடது காலை ஊன்றி வலது கால் தூக்கி ஆடிய அருள் புரிஞ்சிருக்காரு. நடராஜர் இருக்கும் இடம் பஞ்ச சபைகளில் ஒன்றான வெள்ளி சபையாக இருக்கு. நந்தி மற்றும் பிரம்மதேவரின் வேண்டுகோளின்படி ஈசன் தன் சூலாயுதத்தில் பூமியில் ஊன்றி உருவாகியது இந்த குளம். மேலும் இந்திரன் தன் பூஜிப்பதற்காக பொன்னாலான தாமரையை பெற்ற தலம். இந்த தலத்திற்கு சிவகங்கை என பெயர் உண்டு. இந்த குளத்தில் அமாவாசை, கிரகண காலம், மாத பிறப்பு உள்ளிட்ட புண்ணிய நாட்களில் நீராடி சுவாமியை தரிசித்தல் வேண்டும். ஈசனை மனமுருகி பாடி தேவார பாட பெற்ற 274 சிவாலயங்களில் இது 192வது தேவார தலமாக இருக்குது. அதுபோல் 51 சக்தி பீடங்களில் இது ராஜமாதங்கி ஷியாமலா சக்தி பீடம் என குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கோவிலின் சுவாமி சன்னதிக்கு இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய ஆயிரங்கால் மண்டபம் இது மற்ற மண்டபங்களை விட மிகவும் பிரம்மாண்டமாக பெரியதாக காணப்படுகிறது. 1494ஆம் ஆண்டு மதுரையை ஆண்ட முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் அவர் அமைச்சரான அரியநாத முதலியாரால் அமைக்கப்பட்டது. இந்த மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் என அழைக்கப்பட்டாலும் உள்ளே 985 தூண்கள் மட்டும் இருக்கு. இதில் 22 இசை எழுப்பக்கூடிய சிறிய தூண்கள் இருக்கு. இருப்பினுமே தூண் சேதமடைந்து விடக்கூடாது என்பதற்காக பாதுகாக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. மீனாட்சி அம்மன் கோவிலில் சில சன்னதிகள் கட்ட திருமலை நாயக்கர் மன்னன் முடிவு செய்து ஊருக்கு வெளியே மண் எடுத்தார். அதுதான் தற்போது வண்டியூர் தெப்பக்குளமாக இருக்கு. இங்கு மண் எடுக்கும் பொழுது அங்கு முக்குருணி விநாயகர் கிடைத்தது. மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி சன்னதி, சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு இடையே கிளிக்கூண்டு மண்டபம், வடக்கு பகுதியில் தனி சன்னதியில் முக்குருணி விநாயகர் வைக்கப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி தினத்தில் மிக சிறப்பாக இங்கு விநாயகர் சிலை முன்பு கொண்டாடப்படும். இந்த கோவில் இருக்கக்கூடிய சிலைகள் இயல், இசை, நாடகம் என்ற தமிழர்களையும் விவரிக்கக்கூடிய விதமாகும். கோவிலில் இருக்கக்கூடிய பல்வேறு சிலைகள், ஓவியங்கள் பல்வேறு இலக்கியங்களை எடுத்துரைக்கும் விதமாக இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பல தூண்கள், சிலைகள் இசை பாடக்கூடியது. பல நடன சிற்பங்கள், நாடக சிற்பங்கள் அமைந்து முத்தமிழை முழுவதுமாக உரைக்கிறது. மீனாட்சி அம்மன் தாயுள்ளம் கொண்டவள். இங்கு யார் எதை வேண்டினாலும் அவர்களுக்குள் அதை அருள்வதோடு சகல ஐஸ்வர்யங்களும் வழங்கக்கூடியவர். திருமணம், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கு வேண்டியவற்றை அளிப்பவர். அது மட்டும் இல்லாமல் மதுரை மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எந்த ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலுமே மதுரை மீனாட்சியை தரிசித்து விட்டு அல்லது சுபகாரியம் முடிந்ததும் தரிசிப்பதை வழக்கமாக வச்சுருக்காங்க. இந்த கோவிலுக்கு வந்து மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை தரிசித்தால் மன நிம்மதி ஏற்படும். சுவாமி பிரகாரத்தில் ஓம் என்ற நாதம் மட்டுமே நம்முடைய காதுகளுக்கும் கேட்கும் அளவிற்கு மிக அமைதியாக இருக்கும். மன அமைதி, நிம்மதி வேண்டுவோர் கோவில் பிரகாரத்தில் அமைதியான இடத்துல தியானம் செய்வது மிகவும் சிறப்பு. மிக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவிலில் இதுவரை குறிப்பிட்டபடி எந்த ஒரு தனி பிரசாதம் இல்லாமல் இருந்ததில்லை. இப்பொழுது திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலை போல லட்டு பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.